நம்ம பொதுவாகவே இந்த கதிர்வீச்சு அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டோம்னா அதில் 1008 விஷயங்கள் சொல்லுவாங்க எல்லாருமே. ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்படும் போது நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இந்த பூமியின் தீய கதிர்வீச்சு என்ன அது? அந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு ரேடியேஷன். இதுக்கு பூமியின் தீய கதிர்வீச்சுன்னு சொல்றாங்க. மனிதனால அந்த கதிர்வீச்சை தாங்க முடியாது. இந்த கதிர்வீச்சு நம்ம இருக்கிற இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல வீடு கட்டுறது, இல்லை நம்ம குடி போகிறது. அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹாலில் கொஞ்ச நேரம், பெட்ரூமில் கொஞ்ச நேரம், இப்படியே அங்கே ரொம்ப நேரம் இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருந்துச்சுன்னா யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்த்தில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும். தீவிரமாக பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷனுக்கு அதிகமாக இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மேலே வளரக்கூடிய மரமோ தாவரமோ அப்நார்மல் குவாலிட்டிஸில் இருக்கும். நம்ம உடம்பு 7.8 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ஜியோபத்திக்கு தாங்கும். 7.8, ஆனால் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 100 ஹெர்ட்ஸ் அப்படி தான் வரும். மேலே ரொம்ப அதிகமாக வந்தால் அந்த வீட்டில் ஏகப்பட்ட பாதிக்கும். வணக்கம், நான் கலிப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆரா பாபுஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? மிக சிறப்பாக இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம பொதுவாகவே இந்த கதிர்வீச்சு அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டோம்னா அதில் 1008 விஷயங்கள் சொல்லுவாங்க எல்லாருமே. இந்த டைமில் போனால் நல்லதில்லை, இந்த டைமில் போனால் நல்லது நடக்கும், அந்த மாதிரி 1008 விஷயங்கள் பார்த்து பண்ணுறோம். ஆனால் இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்படும் போது நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நம்ம ஊருக்கு இது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த பூமியின் தீய கதிர்வீச்சு என்ன அது? தீய கதிர்வீச்சு அதாவது என்னென்னா, நம்ம நிறைய விஷயங்கள் இப்போது பழைய மெத்தடெல்லாம் நம்ம இது சரியான மெத்தடா, சரியான மெத்தட் இல்லையா, இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா, இதை நம்ம ஏற்றுக்கலாமா, இதை நம்ம ஏற்றுக்கூடாதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வீடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாவே, வீடு அப்படின்னு சொன்னாவே வாஸ்து அப்படின்னு ஒரு விஷயம் எல்லார் மைண்ட்லேயும் வந்துடும். அது நம்புறவன், நம்பாதவன், சாமி கும்பிட்றவங்க, சாமி கும்பிடாதவங்க யாராக இருந்தாலும் வீடு கட்டினான்னு வச்சுங்களேன், உடனே அவனுக்கு அவன் நம்பிக்கை இல்லைன்னா கூட இந்த வீட்டில் வாஸ்து எப்படி இருக்கும், சும்மாவது கேட்டுக்கலாமே, யாராவது வீட்டில் வெளியில் நம்ம நண்பர்கள்கிட்டையாவது கேட்டுக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்துடுது. ஆனால் இது வாஸ்துவையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாஸ்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கிடையாது. வாஸ்து திசை பார்த்து பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. அது நமக்கு தெரியாது, அது பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறது என்னென்னா, ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள், இதுக்கு பூமியின் தீய கதிர்வீச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனிதனுக்கான தீய கதிர்வீச்சு. அது மனிதனால் அந்த கதிர்வீச்சை தாங்க முடியாது. அந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் அது எங்கேருந்து வருதுன்னா பூமிக்கு உள்ளே, நான் சொல்கிறது பூமிக்கு, நம்ம நிலம் இருக்கு இல்லையா, நிலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளவுகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பூமியை தோண்டிங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன வெடிப்பு இருக்கணும், பிளவுகள் இருக்கும். அந்த பிளவுகள் என்ன பண்ணணும்னா, அந்த பிளவுகளில் வாட்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய தண்ணீருடைய பாதை இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீரும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய, நிலத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், சில மினரல்ஸ், இதெல்லாம் ஒரு காம்பினேஷனில் சேர்ந்து ஒரு ரேடியேஷனை உருவாக்கும். என்ன கெமிக்கல்ஸ் என்ன இதுன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் சேர்ந்து தண்ணியோடு சேர்ந்து ஒரு ரேடியேஷன் பூமியில் எமிட் ஆக ஆரம்பிச்சிடும் வெளியில். அந்த எமிஷன் நம்ம பார்க்க முடியாது, கண்கள்லாம் பார்த்து புகை மாதிரிலாம் தெரியாது, அது ஒரு ரேடியேஷன் மாதிரி வரும். அதுதான் ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுளில் இங்கிலீஷில் ஃபுல்லாக போட்டிருக்கோம், நீங்கள் எல்லா சைட்லேயும் பார்க்கலாம் அதை. ஸோ அது என்னன்றது நம்ம எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போது இந்த கதிர்வீச்சு நம்ம இருக்கிற இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துல வீடு கட்டுறது, தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் நம்ம குடி போகிறது, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கே வேணுமாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது பூமிக்கு அடியில் நடக்கக்கூடியது. இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு வருஷம் கழித்து வரலாம். இன்றைக்கி இருக்கலாம், ஆனால் ஒரு வருஷம் கழித்து மூடலாம். ஸோ எது வேணால் நடக்கும் உள்ள. அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட மைண்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமும் ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் தான். ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யார் அதிக நேரமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ, இப்போ ஒரு வீடு இருக்குன்னா ஒரு அம்மா, ஒரு பெண்மணி அந்த வீட்டில் இருக்காங்க, 8 மணி நேரம் தூங்கி தான் ஆகணும். நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போ காலையில் காலையில் நேரத்தில் ஆண் மகனாக இருந்தால் வேலைக்கு இங்கே போயிடுவாங்க, 8-9 ஹவர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் பசங்களாக இருந்தால் ஸ்கூல்ஸுக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க அங்கேயே கிச்சனில் கொஞ்சம் நேரம், ஹாலில் கொஞ்சம் நேரம், பெட்ரூமில் கொஞ்சம் நேரம், இப்படியே அங்கே ரொம்ப நேரம் இருப்பாங்க. அப்போ ஒரு மோர் தென் 20-24 ஹவர்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருந்துச்சுன்னா யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்த்தில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும். நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் தண்ணி குடிக்கிறேன், நல்லா தான் சத்துள்ள உணவு எடுக்கிறேன், ஆர்கானிக் ஃபுட் எடுக்கிறேன், என்ன வேணால் எடுத்துக்கங்க, ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ஒரு மேஜர் காரணமாக இருக்கும். ரொம்ப வருஷமாக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா தீவிரமாக பார்த்திங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷனுக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த கதிர்வீச்சு.
இப்போ அதை எப்படி சார் நார்மலாக கண்டுபிடிக்கிறது? அதாவது இந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வேறு மாதிரி அதை வந்து கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த இடம், அதாவது ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு லைன் போகலாம், இல்லை இன்னொரு லைன் பேரலாக போகலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும். இதே வந்து இந்த லைனும் இந்த லைனும் இப்போ இப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகிற இடம் இருக்குல்ல, அந்த பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் பயங்கரமாக எமிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரேடியேஷன் பூமியிலேருந்து அதிகமாக எமிட் ஆகும்பொழுது அந்த இடம் வந்து மனிதன் வாழ்வதற்கான இடம் கிடையாது, மனிதன் இங்கே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா கருவறைகளை அமைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ரேடியேஷன் எங்கே கிராஸ் ஆகுதோ அதிகமாக வருதோ அந்த இடத்துல தான் மின்னலை ரிசீவ் பண்ணும். இப்போ நமக்கு மின்னல் வருது இல்லையா, அந்த மின்னல் எங்கே விழ போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் மேலே பார்ப்போம், இங்கே விழுந்துட போகுது அங்கே விழுந்துட போகுது. அது எங்கே விழும் அப்படின்னா அந்த பகுதியில் மின்னல் வந்தால் அந்த பகுதியில் எந்த இடத்துல மின்னலுக்கான அந்த கதிர்வீச்சை வந்து ரேடியேஷன் வந்து ஜியோபத்திக் எவ்வளோ அதிகமாக கொடுக்குதோ, இப்போ ஒரு 500 ஹெர்ட்ஸ் 600 ஹெர்ட்ஸ் அந்த ரேடியேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் மின்னல் இறங்கும். அது வந்து காராக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல எங்கே அதிகமாக வருதோ அங்கே மின்னல் இறங்கும். அப்போது 2-3 தடவை இறங்குதுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நிறைய ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கவனித்து அந்த மின்னல் விழுந்த இடத்துல தான் கருவறையை உருவாக்குனாங்க. அப்போ கருவறையை உருவாக்கி கீழெல்லாம் காப்பர் பிளேட்ஸு, செம்பு, அந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் போட்டு அந்த ரேடியேஷனை வந்து நல்ல எனர்ஜியாக மாற்றி நமக்கு ஹீலிங் கெப்பாசிட்டிக்காக தான் அந்த கருவறையை யூஸ் ஆக ஆரம்பிச்சிது. அந்த கருவறை அந்த அந்த உலோகங்கள்லாம் போட்டு அதை வந்து நல்ல எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி, இங்கே நீ வாழக்கூடாது ஆனால் நீ வா, ஆனால் நாங்கள் நல்ல எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தரோம். அதுக்கு மேலே கோபுரம் அமைச்சு, இந்த கோபுரத்துக்கு மேலே கலசம், அந்த கலசம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் இறங்கிச்சு தான் அந்த கலசம் இழுத்துக்கும். அதை வந்து ஆர்பி அப்படின்னு ஒரு மெத்தடு கூட சொல்லியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, எலக்ட்ரிசிட்டி பவர் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மின்னல் விழுற இடம்னு. அதை வந்து வேறு மாதிரி நம்ம முன்னோர்கள் கன்வெர்ட் பண்ணி தான் ஆலயங்களாக உருவாக்குனாங்க. இப்படி நிறைய ஆலயங்கள் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது நமக்கு உகந்தது கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, மரமெல்லாம் இருக்கு இல்லையா, மரம், ட்ரீஸ், அதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு மாமரம்னா இப்படி தான் இருக்கும், ஒரு முருங்கை மரம் தான் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் அதே மரம் அப்நார்மலாக வளருது அப்படின்னா, அப்நார்மல்னால் இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ ஹைட்டில் வளர வேண்டிய மரம் இவ்வளோ ஹைட்டில் போய் வளருதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்நார்மல். இல்லை அந்த மரத்தோட தண்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வீங்கி பெருசாக கொடூரமாக இருக்கும். இல்லைன்னா என்ன வேணால் பின்னி பிறங்கி இப்படி இன்னொரு மரம் அதுலேயே வந்து அப்படியே அதில் இந்த மரத்தெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, சாமி மரம். ஆமாம் சார், நம்ம ஊர்லலாம் பார்த்துட்டு அது சாமி மரம், என்ன வித்தியாசமாக இருக்கா சாமி மரம். அப்போ என்னென்னா அந்த மரத்துக்கு கீழே ஜியோபத்திக் ரேடியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மேலே வளரக்கூடிய மரமோ தாவரமோ அப்நார்மல் குவாலிட்டிஸில் இருக்கும். அந்த இடத்துல மனிதன் வாழக்கூடாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி சிலைகள் எடுத்துகிட்டு வந்து கற்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை வந்து சாமி மரமாக்கிட்டாங்க. வாழக்கூடாது சாமி மரம் அங்கே இருக்க மாட்டோம், நம்ம வருவோம் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடுவோம். இல்லைனா அங்கேயே வந்து நம்ம வந்து டேரா போட ஆரம்பிச்சிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த இடம் வந்து மனிதனுக்கு உகந்ததல்ல அப்படின்னு முன்னோர்கள் போட்டிருக்காங்க. இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த வீடோ அந்த இடத்துலையோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரமோ இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய குடோனோ எதை வேணா இருக்கட்டும், அந்த இடத்துல குளவி வந்து கூடு கட்டும். குளவி கூடு, தேன் கூடு. இப்போ குளவி கூடு கட்டினா பாருங்க, நம்ம முன்னோர்கள் கிராமத்தில் இப்போ கூட கேளுங்களேன், குளவி கூடு கட்டினா அந்த வீட்டில் வாழக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. குளவி கூடு கட்டின வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா அப்படி, அதாவது வீட்டில் குளவி கூடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்றவாங்க. அது கரெக்டாக கட்டியிருக்கு, நம்ம தப்பான இடத்துல இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், குளவி கூட வந்து வெளியில் அனுப்பிடுறோம். நீங்கள் என்ன தான் நீங்கள் வெளியே அனுப்புங்களா திருப்பி கட்டும். ஏன்னா அந்த ரேடியேஷன் குளவிக்கு உகந்தது, அந்த ரேடியேஷன் தேனீக்களுக்கு உகந்தது. அது என்ன ஆச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை உடச்சி, இதெல்லாம் என்னென்னா ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன். அப்போ டேஞ்சர். அந்த இடத்துல நிறைய ஸ்பெண்ட் பண்ணோன்னா அந்த வீட்டில் யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், 4 பேர் இருக்கும், 4 பேரில் இம்யூனிட்டி பவர் யாரும் கம்மியாக இருக்கும், அவங்க தான் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க டிசீஸில். அவங்க என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு மருந்தோட தன்மையும் நிறுத்து போயிடும். ஏன்னா அந்த ரேடியேஷனில் மருந்து பவர்ஃபுல்லாக போயிடும். ஸோ இப்போ தேன்கூடு குளவிக்கூடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதிகமாக எறும்பு, சரிங்களா, அது சீசனுக்கு வர்றது இல்லை வந்து ஒரு பொருளுக்கு வர எறும்பு, அதை நான் சொல்ல, எப்போ பார்த்தாலும் எல்லா சீசன்லையும் எறும்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்ன கூட்டி என்ன பண்ணாலும் எறும்பு வரும். இது ஒரு சிம்டம். வவ்வால்கள் நிறைய வந்து கிராஸ் ஆகுது, பறக்குது அப்படின்னா அதெல்லாம் அதுக்கு பிடிச்ச வைப்ரேஷன்ஸ். நமக்கு பிடிக்காத வைப்ரேஷன்ஸ், நமக்கு பிடிக்காது இல்லை, நம்ம உடலுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி தாங்க முடியாது. நம்ம உடம்பு வந்து 7.8 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ஜியோபத்திக்கு தாங்கும். 7.8, ஆனால் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 100 ஹெர்ட்ஸ் அப்படி தான் வரும். மேலே ரொம்ப அதிகமாக வந்து அந்த வீட்டில் ஏகப்பட்ட பாதிப்பாகும். ஸோ அதுக்கு அந்த வைப்ரேஷனுக்கு எதெல்லாம் வந்து ஆப்டான ஒரு அனிமல்ஸு, அது அந்த கிரியேச்சர்ஸ்லாம் அங்கே வாழும்.
அந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிக்கலாம். வவ்வால் நிறைய போச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எந்த இடம் கரெக்டானா நம்ம வந்து கண்டுபிடிக்கிற வச்சு லொக்கேட் பண்ணணும். ஆனால் அந்த இடத்த சுற்றி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிம்டமுக்கு வரலாம். இன்னொன்று என்னென்னா, பூனை நிறைய சுற்றும், பூனைகள் நிறைய சுற்றும். பூனை வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் எங்கே திரும்ப விட்டு வந்தாலும் திருப்பி அதே இடத்துல வந்துடும். அது சில இடத்த செலக்ட் பண்ணி குட்டி போடும். இதெல்லாம் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் வந்து அதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது நமக்கு நல்லதில்லை அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா கஷ்டம், உடல் ரீதியாக மன ரீதியாக கஷ்டம். ஆனால் நாய் வந்து அந்த இடத்துல இருக்காது. நாய்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து பிடிக்காது, பூனைகளுக்கு பிடிக்கும். ஆமாம், நீங்கள் வலுக்கட்டாயமாக கட்டியே வச்சுருந்தீங்கன்னா நாய் நோயை விட்டு செத்து போயிடும். இப்போ வளர்ப்பு நாய்களாம் இருக்கு இல்லையா, அது எங்கே கூட்டு போனாலும் நீங்கள் கட்டி வளர்ப்பீங்க. ஸோ அது அங்கே வேறு வழி இல்லை, அது சொல்ல முடியாது இங்கே ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. 2 நாள் கத்தோம் நம்ம சட்டம்னா அது சைலண்ட் ஆகிடும். அது அங்கே இருந்துச்சுன்னா அது நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெருக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு நைட் டைம்லலாம் வந்து நாய் வந்து அந்த ஓலம் மாதிரி சவுண்டு கொடுக்கும். கத்திட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா, நாய் இது மாதிரி கத்துது, ஏதோ கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. இது என்ன கெட்டதுன்னா, எவனுக்காவது வியாதி வர போகுது, இல்லைன்னா செத்து போகிறான். ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் அதிகமாக வந்துச்சுன்னா அதை ஃபீல் பண்ணி நாயால் கத்த முடியும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாயை கல்லால் அடித்து விரட்டிட்டு சவுண்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் அந்த இடத்துல ஒரு தீய விஷயம் நடக்குதுன்னு அது தெரியுது. ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷனுக்கு தான் நம்ம ஆளுங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த விழிப்புணர்வு இந்த மண்ணில் சுத்தமாக இல்லை. ஆனால் எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வாஸ்து அப்படின்னா இங்கேருந்து போன சாஸ்திரம். இங்கேருந்து இப்போ எனக்கு தெரியும்னா நான் அமெரிக்காவுக்கு போய் ஆஸ்திரேலியாவுக்கு போய் நான் டெவலப் பண்ண தான் உண்டு. அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. இது வந்து ஒரு 5-6 நாடு, ஒரு 10 நாடு வரைக்கும் நம்ம ஆட்கள் போனதால அது தெரியும். ஆனால் 206 நாடு, 207 நாடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் பற்றி தெரியும், ஆனால் வாஸ்து பற்றி தெரியாது. அப்போது அதோட வைப்ரேஷன் என்னன்றது இது வந்து சயின்டிஃபிக்கலாக பூமியில் நடக்கக்கூடிய ஒரு கதிர்வீச்சு. அது இருந்துச்சுன்னா நல்லதில்லை, அதுக்கு நம்ம வந்து சில ரெமெடிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃபு அப்படின்ற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்ன ரெமெடிஸ் பண்ணலாம் சார்? ஒரு வேளை இப்போ நான் அந்த இடத்துல வீடு கட்டிட்டேன், இல்லை அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை என்ன பண்ணலாம்? அதாவது இதுக்கு என்ன ரெமெடி பண்ணாங்க நம்ம முன்னோர்கள், அதுக்கும் ஒரு மெத்தட் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நமக்கு வந்து அதை சம்பிரதாயமாக எடுத்துக்கிட்டோமே தவிர அதை சீரியஸாக எடுத்துக்கல. முன்னாடிலாம் வீடு கட்டும்போது ஒரு காப்பர் பிளேட்டை வந்து அந்த மணையில் தூக்கி போட்டு கட்டுவாங்க. அதுக்கு ஒரு அதாவது பூஜை போடுற நேரத்தில் காப்பர் பிளேட்டை போட்டு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு போடுறாங்க, ஏன் போடுறாங்கன்னு தெரியாது. தாத்தா போட்டார், அப்பா போட்டார், நான் போடுறேன், அவ்வளோதான், அது தெரியாது. அதுக்கடுத்து கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா, அதே காப்பர் பிளேட்டில் வந்து 9 நவகிரக கல்லை பொறிச்சு நில வைக்கும் போது நிலைக்கு கீழே வச்சாங்க. இது ஏன் வைக்கிறீங்கன்னா, இல்லை முன்னோர்கள் பண்ணாங்க, இது இப்படி தான் பண்ணணும் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சம்பிரதாயம் அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கு விஷயம் என்னென்னா, இந்த காப்பர் வந்து இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணிப்பார் இவரே. அது வந்து முன்னாடி அவர் தூக்கி போட்டு போனாங்க, இருந்தால் அது ரிசீவ் பண்ணிக்குவோம். ஆனால் நமக்கு தெரியல. அப்போது அதுக்கு மேலே நவகிரக கல்லை வச்சோமோ அதை வச்சோம். இப்போ நிலையில் வச்சுட்டீங்க, ஆனால் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் லைன் கிச்சனில் ஓடுது, இல்லை பெட்ரூம் வழியாக அந்த பக்கம் ஓடுது, நிலையில் ஓடல அந்த பக்கம் ஓடுது அப்படின்னாலும் அஃபெக்ட் ஆகும். அதனால் ஏன் வச்சோன்றது இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன ஆச்சுன்னா, காப்பருக்கு அந்த தன்மை இருக்குது. அதோடு சேர்ந்து சில கிறிஸ்டல்ஸ், சில வந்து சி ப்ராடக்ட்ஸு, சில சால்ஸு இதெல்லாம் சேர்த்து ஃபில் பண்ணி காப்பர்லேயே வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ராட்னே வந்து இன்றைக்கி வந்துருச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி. இப்போ என்னென்னா, அக்யூரேட்டான இடம் எது? ஸ்ட்ரைட் லைன் போதா, ஒரு லைன் போகுதுன்னா பிரச்சனை இல்லை. 2 லைன் பேரலாக போகுதுன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் இதே லைன் கிராஸ் ஆச்சுன்னா அதிக ரேடியேஷன். அப்போ அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ராடை வந்து நம்ம வந்து தரையில் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவர் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ணிப்பார். நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமான லைன் அதிகமான கிராஸ் போச்சுன்னா நம்ம இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓன் ஹவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெமெடிஸ் நிறைய பண்ணிக்கலாம். ஒரு 5-10 ராடு கிட்ட வச்சிரும் பண்ணிக்கலாம். வாடகை வீடாக இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணி போய்க்கலாம். வாடகை வீடாக இருக்கவங்க கூட ஜியோபதிக் வச்சுக்கிறாங்க. எங்கே போகிறாங்களோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வேறு வீட்டில் செக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ராட், அந்த காப்பர், அது உள்ள ஃபில்டு மினரல்ஸ் தான் இந்த ரேடியேஷனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சாதனம் அது மட்டும்தான். கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே புதுமையான விஷயமா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் இதுதான் அப்படின்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நிறைய விஷயம் நம்ம முன்னோர்கள் வீடு கட்டும் போது முன்னாடியே தான் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்க, பக்கத்தில் ஒரு பெரிய இடம் இருக்குது, அந்த இடத்துல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வீடு கட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு 4 ஆடு இல்லை ஒரு 6 ஆடை விட்டுருவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஆடு வந்து இனவிருத்தி பண்ணி நல்லா ஆரோக்கியமாக குடும்பத்தோடு நல்லா பெருகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. பெருகிருச்சு அப்படின்னா இந்த இடம் நல்லா இருக்குது வாழ்கிறதுக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் மனிதன் போனான். இதே அந்த ஆடுகள் வந்து நோய்வாய்ப்பட்டு இனப்பிறக்கம் இல்லாமல் ஏதாவது அழிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு கணக்கு பண்ணி போனவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஏன் பண்ண எதுக்கு பண்ணேன்னு சரியாக சொல்லிட்டு போகாமல்
விட்டதுனால தான் நமக்கு அது அந்த ஒரு விஷயம் நமக்கு புரிதல் தெரியாமல் போயிடுச்சு. இல்லாம போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வெளிநாடுகளில் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியான அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில் இல்லை. இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குதுன்னு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது வந்து வாஸ்து என்பது ஒரு கட்டம் பார்த்தாலும் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் என்பது கண்டிப்பாக எல்லா பில்டிங்கிலும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை வந்து கிரவுண்டில் இருக்கலாம், இல்லை காலி அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அதிகமாக வந்துச்சுன்னா மின்னல் விடும் இல்லையா, அதுவும் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ப்ரொடெக்ஷன்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. கண்டிப்பாக சார். பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் உடனே ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்தீங்க. பார்க்கலன்னா என்ன நடக்கும், பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.